Do you like it? Like it? Like? Good. Wanna help? No? We used to have. Give it. It's famous in India. எப்படி இருக்கு பாருங்க வெளிச்சத்தில் பாருங்க. இந்தியா டேஸ்டா? இந்தியன் டேஸ்ட் தான் இருக்கு. ஆஹா. ஆனா ஸ்பூன்ல பிச்சு சாப்பிடுறது நமக்கு வராதே. கடைசியா நாங்க கேஸ்லின் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய ஃபியூல் டிஃப்ரெண்ட் ஃபியூல் இருக்கு. 2 liter 1 liter 35 okay 75 30 அந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு ஹைலைட். 1 லிட்டர் வந்து 35 இப்படி 47 பாட். சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத் வந்தோம், ஆனால் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு க்ளோசிங். இப்போ 5:50. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா டிக்கெட் வந்து 500 பட்டு ஃபாரினர்ஸ்க்கு. நம்ம தான் எலிஃபென்ட் ரைடிங் போனால் 300, ஹார்ஸ் ரைடிங் 200 பட்டு இந்த சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத் சுற்றி இதெல்லாம் கூப்பிட்டு வராங்க போட்டிருக்கு. ஹார்ஸ் கேரேஜ் இதில் போ 150, ரோயிங் போட் 300, ஹிமாப்பன் ஃபாரஸ்ட் ஃப்ரீ தான் போட்டிருக்கு. இன்க்ளூட் த டிக்கெட் ஃப்ரீ. ஃபோட்டோ இந்த மாதிரி போட்டு தாய் காஸ்ட்யூம் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். 100 பட் ரெண்ட் தாய் காஸ்ட்யூம் ரெண்ட் பார் 400 பட். அதை ரெண்ட் எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். ஃபுட் மசாஜ் 100, ஸ்பீட் போட்டு 450. அப்போ இதுக்குள்ளே வந்தாவே நம்ம வந்து ஒரு 5000லேருந்து 10,000 வரைக்கும் செலவு பண்ணும் போதுக்கு. இல்லை சும்மா சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இது பாரு 300, 500, அதுக்கப்புறம் நான் இது 650, அதுக்கப்புறம் அது 950, அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு 400 வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 2000 தேவைப்படுது. 3000 கிட்ட இருக்கணும் டிக்கெட்டோட சேர்த்து. இது டிக்கெட்டோட சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இதாக கொடுத்துக்கலாம்ல. ஒரு டிக்கெட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா இது எல்லாமே நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே. பேங்காக்ல இருக்குது இல்லை ஏன்ஷியன்ட் சிட்டி, அதுக்கு 500 ரூபா தான் டிக்கெட். ஆனால் அதுக்கு வந்து இந்த ஒரு மியூசியம் இருக்குது, வேக்ஸ் மியூசியம், அதுவும் இன்க்ளூடட். ரெண்டும் சேர்த்து 500 பட். ஆனால் இது மட்டும் 500 பட். சரி அட்லீஸ்ட் இது 500 பட்டுக்கு இது ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா. ஆமாம், நீ இந்த ஹிமாஃபன் ஃபாரஸ்ட்டில் நடந்து போகிறதுக்கு உனக்கு ஃப்ரீ. சரி, இதுதான் வந்து சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத்து. இதுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு பில்டிங்கு உள்ள சிலையெல்லாம் இருக்குது. 500 பட் ஒரு பர்சனுக்கு. ஸோ 2 பேருக்கு போனோன்னா 2300 ரூபா 400 ரூபா வந்துடும் நம்ம காசில். அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டோங்க. அதுவும் இல்லாமல் வெறும் சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத் மட்டும் அந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. மற்ற ஆக்டிவிட்டியெல்லாம் போனோம்னா அது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதில் இப்போ ஏதாவது ஒரு 2 ஆக்டிவிட்டிஸ் 3 ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங் டிக்கெட் ப்ரைஸ்னா ஒர்த்து. இது வந்து ஒர்த் கிடையாது. இதுக்கு பதிலாக பேங்காக்ல இருக்க ஏன்ஷியன்ட் சிட்டி போகலாம். அது வந்து 500 பட் தான். பட் அது இதை விட ரொம்ப பெருசு. ப்ளஸ் அதில் வந்து வேக்ஸ் மியூசியம் டிக்கெட்டும் இன்க்ளூடட். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் இது கம்பேர் பண்ணுறப்போ. நான் இது ஓகே இது ஃப்ரீன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு நான். அப்புறம் சரி ஃப்ரீயாக இருக்காது, அமௌண்ட் இருக்கும்னு நினச்சேன். இப்போ பார்த்தா அமௌண்ட் அதிகம் தான், அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் வொர்த். வி கேன் ஸ்கிப். அந்த சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத் வந்துட்டு அதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் அப்படியே சும்மா வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க 2 வீலரில். இந்த கடையை பார்த்தோம். ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டது அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதனால் ஒரு பேன் கேக், இது வந்து பனானா பேன் கேக், நான் வந்து மேங்கோ பேன் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் வந்து முட்டை போடுறாங்க குட்டி. பனானாவையும் முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, மேங்கோவையும் முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இது பக்கத்துலேயே 7-Eleven இருக்குது. 7-Eleven செம ஃபேமஸ், எங்கே போனாலும் இருக்குது தாய்லாண்டில்.
அவங்க கட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக ஒரு தினிசாக கட் பண்ணுறாங்க. வேறு கட் பண்ணுறாங்க பாரு. இந்த மாதிரி கட் பண்ணால் நிறைய வேஸ்ட் ஆகாது. கரெக்டாக பாரு வருது பாரு எல்லாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவராக இங்கே தாங்க நின்றுட்டுருக்கோம். 7-11 கிட்ட நாங்கள் வந்தோம் இல்லைங்களா சாப்பிட்றதுக்காக. அதே தான் நின்றுட்டுருக்கோம். மழை வந்து விட்டப்பாடு இல்லை, லைட்டாக குறைஞ்சிருக்கு. இப்போது போயிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒய்ஃப் போயிடலான்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டேன் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் அப்படின்னா அகைன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். நாளைக்கு வந்து நாங்கள் இப்போ பேங்காக் போய் பேங்காக்லேருந்து பெங்களூர் போகணும். மழை லைட்டாக குறைஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா கிளம்பிடலாம் குட்டி. இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பட்டாயாவில் கோல்டு அதாவது ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருக்காங்க. ஓ நோ ஓகே 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 குட்டி, அவருடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ஜுவல்லரி ஷாப்பில்? இவங்க ஜுவல்லரி வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க சார் சட்டை 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உன்னுடைய அனுபவம் சொல்லு குட்டி. இவங்க கிராம் 23 கேரட் போல இருக்கு. 2000 ரூபாய் பர் கிராமுக்கு. பர் கிராம் வந்து 2000. இவங்க காசு 2000 பாட். பட் அதுதான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா இவங்க எல்லோ கலர்ல ஒரு மாதிரி இருக்கு. எல்லோ கோல்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். எல்லோ கோல்டு பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் கோல்டு ஷாப் ப்ராப்பராக இருக்கு. டால்ஃபின், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கா. நிறைய டிசைன் வச்சுருக்காங்க. ட்ராகன் இந்த மாதிரிலாம் போட்டு மோதிரம்லாம் மொத்தமாக அவ்வளோ பெருசு மோதிரம் யார் போடுறாங்க? பெருசாக வாங்கி வச்சிருக்காங்க. மீன்ஸ் இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. சரி ஓகே சரி நம்ம போகலாம். சரி பட்டாயா பீச்சுங்க இது. எக்ஸாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாமே பட்டாயா பீச்சு. பட்டாயா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஷாப் என் ஒய்ஃப் பார்த்தாங்க. சரி போய் பார்க்கலாம், ஷாப்பிங் என்னச்சு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்க? நாங்கள் அந்த ரிக்ளைனிங் புத்தாலாம் இருக்குது. அதாவது எவ்வளோன்னு விசாரிக்கலான்ட்டு. எவ்வளோ சொல்கிறாங்க? 250. ஓகே இதே மரமா? மரம் வுட்டு மேலே நிற்கிற வரைக்கும் பார்த்துட்டு எல்லாமே வுட்டு தான். நிறைய ஐட்டம் இருக்கு. இது என்னப்பா அது? ஃப்ரூட் பேஸ்கெட்டா? கேட்டு பார்க்கலாம். இது நல்லா இருக்கு. வாலில் வந்து மாட்டுறது எல்லாமே வுட்டில் பண்ணியிருக்காங்க. நோ வீடியோ இன்சைட். ஓகே இங்கே பாருங்கள், ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரியே ஒரு போட் ரெப்ளிகா. நல்லா இருக்கு. ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் அரவிந்த். நான் எங்கே வந்திருக்கேன்? இல்லை நீ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டாயா பீச்சில் இருக்கோம். பீச்சுக்கு நைட்டில் வர பழக்கமாகவே போச்சு. பாருங்க ஒன்றுமே தெரியல. பட்டாயா பீச்சில் லைட்டிங் நல்லா நிறைய லைட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம் லைட்டிங் சூப்பராக இருக்குது பாரு. குட்டி குட்டி போட்லாம் பாரு. ஐ மீன் லைக் ஸ்பீட் போட்லாம் நிறைய இருக்குது பாரு. மோட்டர் போட் ஐ மீன் லைக் ஏ வி ஆர் ஃபாரினர் யா. ஆஹா சரி நிறைய சங்கல் இருக்குது. போகணும் தாய்லாந்து வந்து கடைசியில் பட்டாயாவில் இருக்கலாம். புக்கெட் பேங்காக்கில் விட்டாச்சு. நாளைக்கு தானே இருக்கோம். வா இது இருக்கவே அந்த மாலு சென்ட்ரல் மாலு. இதில் நடந்து போகலான்டா லூசு. இது நடக்கிறதுக்கு இல்லை குட்டி, லூஸ் மாதிரி பேசுகிற. இங்கே எப்படி நடப்ப நீ ஃபஸ்ட்டு? அதில் ஏறுனா அப்படியே கமுத்து விட்டுரும். இது இந்த ஒரு இதுக்குள்ளார நீ வந்து குளிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலைல வந்தால் தெரிஞ்சிட போகுது இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆமாம்
அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டாம் இருக்குங்க. டாம்னா ஷேட் ரூம், கேப்சூல் மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு வந்து டார்மெட்ரி, அடுக்கடுக்காக பெட் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது வந்து மெயின் பட்டாயாலே இருக்குது. போய் பார்க்கலாம் எவ்வளோ ரெண்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். Capsule. For 450 baht for one person, one capsule. 450 baht. Yes. Okay. One person, one capsule. Okay. Can washroom common? Correct. Toilet common? Shared. Okay. Can I see any one capsule? Like here inside? You can see our only picture. Picture. Oh, Okay. not inside. Yes. It will be same inside. இது இவ்வளோ தானா? Hmm. இப்படி போய் படுத்துப்பாங்களா? அப்படியே படுத்துப்பாங்க. கேப்சூல். என்னடா ரூம் கூட இல்லை, இது 450 ட்ரெயின் கோச் மாதிரி குட்டி. உள்ள போயிட்டு உள்ள பாத்ரூம் இந்த மாதிரி. ஓகே, பாத்ரூம் ஷேர்டு பாத்ரூம். பாரு இங்க இருக்கு பாரு. இது பஸ்ஸில் வந்து இது ஸ்லீப்பிங் ஏறி மேலே படுத்துக்கிட்டு சார்ஜிங் போட்டு எல்லாம். ஆனால் இது வந்து ஃபேமிலியாக வந்தால் செட் ஆகாது. சிங்கிளாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். லக்கேஜ் வச்சுட்டு நம்ம லக்கேஜ் இது வந்து சின்னதாக ஒரு பெட்டு மட்டும் வச்சிடுறாங்க. ஓகே, பெருசாக தான் இருக்கும் போல் உள்ள. ஒரு ஆள் படுக்கலாம். நீ இப்போ பேக் லக்கேஜ் நம்ம எடுத்து வந்துருக்கோம்ல, அந்த லக்கேஜ்லாம் கொண்டு எங்கே வைப்பாங்க பாரு, சைடில் இடமே இல்லை. லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக அங்கே இது கொடுத்துருப்பாங்க. லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, லாக்கர் மாதிரி. ஸோ லாக்கர் வில் பி அவைலபிள் ரைட் ஃபார் கீப்பிங் அவர் லக்கேஜ். ஸ்மால் லாக்கர். ஓகே. Luggage can keep in ஓ capsule. ஓகே ஓகே. ஆர்டிஸ்டிக்காக இருக்குது, டிசைனிங்காக இருக்குது, நல்லா அழகா. நல்ல இது இன்டீரியர் செமையாக பண்ணி. ஆமாம் ஆமாம். வெளியே அந்த இதெல்லாம் வச்சுட்டு. ஓகே ஓகே, நைஸ், தேங்க்யூ. யா, இது பைக் ஒன்று வச்சுட்டாங்க, பழைய காலத்து பைக்கு. கஞ்சா ஸ்டேஷனா? கஞ்சான்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் காலனா இருப்பானோ? கஞ்சா ஸ்டேஷன், ப்ரீமியம் கஞ்சாவா? கஞ்சாக்குனே கடை வச்சிருக்கா குட்டி. ஆமாம் குட்டி, இங்கே லீகலு தாய்லாண்டில். அதான் அங்கே நம்ம பார்த்தோம்ல பேங்காக்கில் ஃபுல்லாக சைடில் வச்சுட்டாங்களே, மரிஜுவானா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்களே. ஸ்டார்பக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கே நிறைய ஃபுட் ஆப்ஷன் இருக்குது பாத்தியா? ஆமாம், ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது. இண்டியன்ஸ் இருக்காங்க அங்கே பாரு. வாஜீவா 100% பியூர் இந்தியன் ஃபுட்டு, ஸ்பெஷல் சாப் தாலியா. நம்ம இந்தியா ஃப்ளாக் மாதிரியே போய் வச்சுருக்காங்க பாரு, ஆரஞ்சு ஒயிட் இருக்குங்க. இது பாரு, நூர் ஜகான் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ஃபுட்னு எழுதியிருக்காங்க. இங்கே பாரு, பிரியாணி 99 பட். அங்கே பாரு ஆப்போசிட்டில். ஏய், பிரியாணி 99 பட்டா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ப்ளீஸ் வா ப்ளீஸ் வா ப்ளீஸ் வா ப்ளீஸ் வா. பானி பூரி பாரு 99 பட். மிஸ்டர் வெஜ் இந்தியன் ஃபுட். இந்த இந்தியன் ஃபுட் இங்கே நிறைய ஒரு 6 கடை பார்த்துட்டேன் இதோட நான். சரி, ஃபஸ்ட்டு பிரியாணி குவான்டிட்டி கேட்போம், எவ்வளோ போடுவீங்கன்ட்டு. One chicken biryani. Yeah. Want to eat here? Here. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, அதில் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் நம்ம ஒரு டேஸ்ட் இருக்குமா இல்லை இவங்க ஒரு டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம். டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்கள், வெளிச்சத்தில் பாருங்கள். இந்தியா டேஸ்ட்டா? இந்தியன் டேஸ்ட் தான் இருக்கு. ஆஹா, இந்தியன் டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியா? அதனால இந்த அரிசி இவங்க அரிசி சாப்பிட்டு பாஸ்மதி அரிசி சூப்பரா இருக்கு. ஆமா. ஓகே, ஆனால் ஸ்பூனில் பிச்சு சாப்பிட்றது நமக்கு வராது. Do you like it? Like it? Good. Want to help? No? We used to have. Give it. It's famous in India. Cooking. We bought India. Oh, India cook. Yes. Oh, okay. Okay, I thought you cook. You cook. No, me only work. Okay. My brother India. Him have cooking. Okay. Taste is good. Thank you. Tell him. Taste is good. Tell your boss. Okay. இந்த கடையில் பிரியாணி சாப்பிட்டோங்க. என் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து இந்த யானை ஷாப்லாம் வச்சுருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் 5 பீஸ் இருக்கா பார்ட்டி வந்து ரொம்ப ரீசனபிளாக வைக்கிறாங்க. இது வந்து 3 இது இவ்வளோ பெருசு இருக்குது. இது ஒரு பொருளே வந்து ஒரு யானையே வந்து ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஆனால் இது 3 சேர்த்து 100 ரூபாய். 300 ரூபாய். எவ்வளோ வெயிட்டு இங்கே பாரு. ஃபுல்லாக அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி தண்டெல்லாம் இருக்கு. ஆமாம் இது பாரு. இது வந்து 500 ரூபாய். எந்த சைஸ் எடுத்தாலும் சரி 500 ரூபாங்க. இது இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தோங்க, அதான் நிறுத்தியிருக்கோம்.